அவர் ஒருபோதும் திமுகவுக்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார். மற்ற அரசியல் தலைவர்கள் நம்ம பேர், ஏன்னா இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர் எல்லாமே ஏடிஎம்ல இருந்த மந்திரி தான். திமுகவுக்கு அதிமுக என்ன வித்தியாசம்? இடையில ஒரு வெள்ளை தான் வித்தியாசம், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. இடையில ஒரு வெள்ளையன்னு தான். கொள்ளடிப்பது, இந்துத்துவ துவம்சம் செய்யறது எல்லாமே திமுக அந்த சீனியர். அதுக்கு முன்னால நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்ப ஹெலிகாப்டரை பார்த்து இது பண்ணோம். அந்த நேரத்துல அதிமுக காரணங்க பாட்டு என்னன்னா, எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெட்டியில பொட்டு வச்சோம்னு அப்படிலாம் ஊழல் நடித்தார்கள். காலத்தின் சூழ்நிலை, நீதிமன்றம் கொடுத்த தண்டனையிற்குள் ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையார் சிறைக்கு போனாங்க. மிகப்பெரிய வரப்பாக போட்டு அதை பாலிஷ் போடுகின்றார். எங்க அப்பன் குதிரைக்குள்ள சந்திச்சது உண்மையா இல்லையா? கையை பிடிச்சு இழுத்தியா இல்லையா? வடிவேல் கம்பெனி நீ கையை பிடிச்சு இழுத்தியா இல்லையா? அதுக்காக அண்ணன் கேட்கற பார்த்தா என்னத்தை கை பிடிச்சு நீ பாத்தியா கேட்கற மாதிரி அங்க இருந்து ஆயுதத்தை தூக்குற மாதிரில இருக்குது. அதிமுக கட்சி ஆரம்ப நிலைமையில கலைஞர் லிஸ்ட்ல இல்லாதானே இருந்தாரு. 29 லிஸ்ட் 10 லிஸ்ட். இன்னைக்கு நாட்டு மருந்து கடை வறுமை வித்தியாசத்துல தாத்தா அப்பா பிள்ளைக்கு புள்ள மாதிரி இந்த வாரிய வித்தியாசத்துல போனா பார்க்கலாம். அதே மாதிரி கலைஞர், ஸ்டாலின், இன்பநிதி, உதயநிதி என்னங்க அப்ப தனிநபர் விமர்சனம் என்றால் அரசியல் தனிநபரை ஒட்டி தான் சொல்றத பார்த்தா தனிநபரை ஒட்டி தான் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டுல திமுக காரங்கெல்லாம் கைத்தலம் நிறைகனி அப்பா மாடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு திமுக ஏங்க வீடு கல்லு கட்டினா போறாங்க, கவுன்சிலர் ஆளு பிடிச்சு கொள்றாங்க கடந்துறான். இந்திரா காந்தி பிரதமரா இருக்காரு. இந்திரா காந்தி நீங்க தப்பு சிபிஐக்கே நீங்க அழுவா கொடுத்து போறீங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தல இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக ஆட்சி ஊழலுக்கான ஆட்சி, இது மக்கள் விரோத ஆட்சி. தீய சக்திகளுக்கு துணையாக சென்று இந்துத்துவ தன்மையையும் புனிதத்தையும் கெடுக்கக்கூடிய நிலைப்பில் இந்த திமுக ஆட்சி உள்ளதை தவிர்த்து இதுக்கு ஓட்டு நீங்க பாருங்க எப்படியாவது ஜெயிக்கணும் பாக்குறாங்க. இவங்க ஜெயிக்கவே முடியாது சார். ஈடுபட்டவங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில திமுகவுல கரண்ட்ல இருக்கிற மந்திரிக்கு மேலே ஆபாச படங்கள் வெளியே வந்ததா இல்லையா? பாருங்க சொல்லுங்க. எந்த மந்திரி மேல மந்திரி பயமுறுத்தி மக்கள் உயிருக்கும் உடம்புக்கும் பயமுறுத்தி உள்ள எவ்வளவு விஷயங்கள் சார். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு வி.எஸ். ராமன் அவர்களிடமிருந்து, கடந்த இந்த முறை சந்திப்பல்ல, பிரதமர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியில பிரதமர் அவர்கள் தமிழகம் விசிட் பண்ணாங்க. அப்போ நம்மளுடைய ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பிரதமர் அவர்களை ரகசியமாக சந்தித்து வந்ததாக பல புகைப்படங்கள் வெளிவந்த வண்ணமா இருந்துச்சு. அந்த புகைப்படம் வந்த பிறகுதான் பிடிஆர் அவர்கள் தன்னிச்சையா விளக்கம் கொடுக்கிறாரு. இது அபிஷியல் மீட்டிங் தான், இது தனிப்பட்ட முறையில எந்த ஒரு மீட்டிங் இல்லைன்ற. ஆனா அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசப்படுதுன்னா, இதுல அரசியல் பேசியிருப்பாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இது பற்றி உங்களுடைய பொதுவா கிராமத்துல சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குளத்துல குளிச்சாலும் அந்த காற்று என்பது வெளியில கும்பலியாக தான் வரதான் செய்யும். அதே போல பிடிஆர் பழனிராஜன் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் தலைவர். அவருடைய தந்தையார் ஒரு அரசியல் அமைச்சராக இருந்தவர். அவருடைய தாத்தா சபரிமலை ஐயப்பன் கோயில் தீயருக்கு பிடிக்கும்போது நிறைய உதவிகளை செஞ்சக்கூடிய ஒரு பெரிய இந்த தென்னிந்திய அளவில் ஒரு பாரம்பரியமிக்க பேசப்படக்கூடிய ஒரு நினைப்பார். கலைஞர் அவர்களே அந்த குடும்பத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ அவர் இந்த திமுக ஆட்சி வந்தாங்கன்னா ஐடி நிதி அமைச்சராக இருந்தாங்க. நிதி அமைச்சர் இருக்கும்போது அவர் எப்படின்னா அவர் ஊழல் செய்து சம்பாதிக்கணும் எண்ணம் அவர்கிட்ட கிடையாது. ஸோ ஒரு நிர்வாகம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு வரையறுங்கப்பட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த திமுக அரசு இப்போ ஒரு மாய வேலையை எப்படி சொல்லுகின்றதோ, ஆனால் நிஜமான ஒரு நிலைப்பாட்டை பிடிஆர் தியாகராஜன் அந்த நிலைப்பாடு கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அவருடைய 30,000 கோடி ஊழல் ஆடியோலாம் வெளியே வந்தது. அதன் பிறகு திமுக ஆட்சியினர் அவர் மீது நம்பிக்கையில்லாத ஒரு நிலைப்பாடு வந்தாலும் அப்போ ஐடி மினிஸ்டராக போட்டிருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலைகள், அவருக்கு வரக்கூடிய அழுத்தங்கள், நெருக்கடிகள் எல்லாம் இருக்கும்போது சில விஷயங்கள் பேசணும். அப்ப பேசும்போது அந்த அடிப்படையில் அவர் பிரதமரை சந்திருக்கலாம்.
சந்திச்சு புகைப்படம் வந்திருக்கு, அது பிறகு ஒத்துக்கிறத நீங்க சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல வந்து அவர் ஒருபோதும் திமுகவுக்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார். மத்த அரசியல் தலைவர்கள் நம்பது வேறு. ஏன்னா இன்னைக்கு திமுகல இருக்கிற அமைச்சர் எல்லாமே ஏடிஎம்ல இருந்த மந்திரி தான். திமுகவுக்கு அதிமுக என்ன வித்தியாசம்? இடையில ஒரு வெள்ளை நூல் தான் வித்தியாசம். வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. இடையில ஒரு வெள்ளை நூல் தான். கொள்ளடிப்பது, இந்துத்துவ துவம்சம் செய்யறது எல்லாமே வந்து திமுக அந்த விஷயத்துல சீனியர். ஏடிஎம்கே கொஞ்சம் ஆடிட்டர் குறும்புத்து சொல்லுவார் அடிக்கடி. ஊழல் என்பதில் 2 பேரும் ஒருமித்த சங்கமிக்கிறவங்க தான். ஆனா இந்துத்துவ துவம்சம் என்பதில் ஏடிஎம்கே வந்து எரிகிற கொல்லிக்கட்டையில ஏடிஎம்கே கொல்லிக்கட்டை பரவாயில்லன்னு அவர் ஆடிட்டர் குறும்புத்து அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பிடி பலன் தியாகராஜன் அவர்கள் பிரதமரை சந்தித்தாலும் அவர் ஒருபோதும் திமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டார். அரசியல் பேசியிருப்பாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. காரணம் நான் வந்து அவருடைய தலையில விளக்கம் சொல்லலாம் இல்லையா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் இவர் மூலியமா அப்படின்னு சொல்லப்படுது. ஏதாவது மெசேஜ் கொடுத்திருப்பாரோ? அதாவது உங்களுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் கிடைக்கின்ற போது 12 ஆண்டு காலம் திமுக வனவாசம் அனுப்புனாங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா 2006 இருந்து 2012 வரைக்கும் நெருக்கடியான கூட்டணியை உருவாக்கி அதன் மூலம் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொன்னாரு, தீய சக்தின்னு இந்த அம்மா சொன்னாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் போடக்கூடிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் அனுமதியே கிடையாது. தமிழகத்தை 4 ரீஜனலாக பிரித்து அந்த ரீஜனல் ரீதியாக பல மாவட்ட மக்களை ஒருங்கிணைத்து ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் பிரச்சார ஆயுதம் எப்படின்னாங்கன்னா, இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நாம் ஓயக்கூடாது, நீங்கள் செய்வீர்களா என்று மக்கள் மத்தியில் உணர்ச்சி பிளம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசினார். அந்த பேச்சு தமிழகத்தினுடைய மக்களின் இதயத்தை தொட்டது. அந்த இதயத்தை குறிப்பிடத்தக்க விஷயம், 5 ஆண்டு காலத்தை வந்து கலைஞர் அவர்கள் நிறைவு செய்தார். பொதுமக்கள் மத்தியில இது ஒரு மைனாரிட்டி ஆட்சியா அப்படின்னு கூட ஒரு மனசுல எழுப்பாத அளவுக்கு கலைஞர் அவர்கள். நீங்க சொல்ற எப்படி தெரியுமா? சீனி சக்கரை சித்தப்பா, சீட் எழுதி நக்காப்பான்னு ஸ்டாலின் சொல்லுவ மாதிரி இருக்குது. ஏங்க நீங்க 3 வருஷம் சொல்லுங்க, 2006, 2007, 2008 நீங்க சொல்லுங்க சார். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஆட்சி முடிகிற 2 ஆண்டுகளில் கதர்துறை அமைச்சர் ஜேபி ராஜா ஈரோட்டில் என்ன பண்ணாரு? லேண்ட் கிராஃபிங் வீரபாண்டி சேலம் வீரபாண்டி ஆரம்பம் குடும்பம் என்ன பண்ணாங்க? அத்தனை அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்துல ஒரு குட்டி ராஜாக்களாக திகழ்ந்து நிலக்கபலீகரம், லேண்ட் கிராஃபிங், ஆள் கடத்தல் போன்ற மிகப்பெரிய சம்காரமான ஒரு நிலைப்பாடு உருவாக்குனாலதான் அங்கு திமுக ஆட்சியை பறி கொடுத்தது. ஜெயலலிதா அம்மாவுடைய தேர்தல் யுத்தி கை கொடுத்தது. 10 ஆண்டு காலம் திமுகவை நெருங்க விடாமல் ஆக்கினார். நெருங்கிட்டா நெருப்படா என்ற நிலைப்பாடு போல் இருந்தன. ஆனால் எடப்பாடி ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பிறகு, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? அந்த உள்கட்சிக்குள் நேற்று வரைக்கும் சசிகலா அம்மாவை குனிந்து நின்றோம். அதுக்கு முன்னால நாங்க வந்து குனிந்து நின்றோம். அப்ப ஹெலிகாப்டரை பார்த்து இது பண்ணோம். அந்த நேரத்துல அதிமுக நாங்க பாட்டு என்னன்னா, எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெட்டியில பொட்டு வச்சோம்னு அப்படிலாம் ஊழ கும்பிட்டு நடித்தார்கள். காலத்தின் சூழ்நிலை, நீதிமன்றம் கொடுத்த தண்டனையிற்குள் ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையார் சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போனவர் 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சர் என்ன பண்ணுச்சுன்னா, இனிமேல் நாம குனிய வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாரும் நிமிர்ந்துருவோம். அத்தனை அமைச்சர்களும் தன்னுடைய லாகாக்களை பந்திப்பாய் போல் சுருட்டி, நீ பாதி நாம் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு ஆகிவிட்டது. இந்த நிலைப்பாட்டில் வருகின்ற போது திமுக எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, கம்ப்ளீட்டா அதிமுக நடக்கிற அத்தனை ஊழலையும் பட்டி தொட்டெல்லாம் பக்கா புக்லெட் போட்டு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு. அந்த தெருவில் ஒரே ஒரு பிரச்சாரம் சொல்றேன், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால என்ன பிரச்சனைனா, கோயம்புத்தூர்லயும் சென்னையிலையும் எதிர்கட்சி தலைவர் இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி இருந்த அரசு சபை ஆட்சி உள்ளாட்சி தொழில் ஊழல் மெழுந்து ஓடிக்கிட்டது. உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணிக்கு துணையாக இருக்கக்கூடிய கார்த்திகன் ஐஏஎஸும், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணனும் தமிழகத்தை பந்திபல் ஊழலுக்கு துணை போகின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிட்டி அமைத்து மக்கள் மன்றத்தில் முன்னிலைத்து இவருக்கு கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் மக்களுக்கே திருப்பி கொடுப்போம் என்று சொன்னாரா இல்லையா? இன்று நிலைமை என்ன? இன்னைக்கு ஜெயிச்சீங்க, ஆட்சியில வந்தீங்க, எந்த அதிகாரி ஊழல் என்று சொன்னீங்களோ அந்த அதிகாரியை நீங்கள் பெல்ட்டாக வைத்து வளர்த்து விட்டீர்கள். அப்படி என்ன ஆச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சுன்னு தேர்தல் வாக்குகள் கொடுத்த எல்லா வாக்குகளும் மக்களுக்கு சகசநாமமோ அண்ணா நாமமோ பட்டை நாமமோ போட்டு விட்டாலும் திமுக ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ ஐயா வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க, இதுக்குண்டான பதிலையும் நீங்க சொல்லணும். மேலும் பிடிஆர் அவர்களுடைய சந்திப்பு, பிரதமர் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வெளியே கசிஞ்சதுக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்தியிருக்காரு இந்த தகவலை. எதனால சந்திச்சாரு? ஸ்லீப்பர் செல்லா செயல்படுறாரு.
இல்லை, நீங்கள் கேட்குறது எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன காரணம்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் வந்து ஒரு பிரதமர் வந்து இந்த மாநிலத்துக்கு வர்றாருன்னா அவரை போய் பார்க்கறது கட்டசி, அது பார்க்கணும். அதனால அது பார்க்கறதுனால ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது எங்கண்ட எனர்ஜெட்டிக்கு உள்ள ஒரு அமைச்சர் அவர். ரெண்டாவது மோடி மீடியாவும் கூட்டு போயிருக்கலாமே, அதான் கேள்வியா இருக்கு. அது எப்படி மீடியாவை கூட்டிட்டு போய் பேச முடியுமா? அவர் என்ன பேசினாருன்னு நான் இப்போ சொல்லட்டுமா? நாங்க கேட்ட பணத்துல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க வெள்ள நிவாரண நிதியில இருந்து அப்படின்னு அதை கேட்கறதுக்கு தயா போனாரு. போதுமா? அண்ணன் எப்படி வரப்புக்கு பாலிஸ் போறாரு பாத்தீங்களா? கிராமத்துல வரப்பு வயல் இருக்கும், வயல்ல பெரிய பெரிய வயல் இருக்கும், பெரிய பெரிய பண்ணாறு வயல் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் போனா இன்னொரு நடந்து வரலாம். ஆனா அந்த வசதி இல்லாதவங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 வயல சின்ன பிள்ளை வரப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெரிய வரப்புக்கு நல்ல பாலிஷ் போடுவாங்க. அதே போல அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வரப்பாக போட்டு அதை பாலிஷ் போடுகின்றார். எங்க அப்பன் குதிரைக்குள்ள சந்திச்சது உண்மையா இல்லையா? கையை பிடிச்சு இழுத்தியா இல்லையா? வடிவேல் காமெடி, நீ கையை பிடிச்சு இழுத்தியா இல்லையா? அதுக்காக அண்ணன் கேக்குற பார்த்தா என்னத்தை கை பிடிச்சு நீ பாத்தியான்னு கேக்குற மாதிரி அங்க இருந்து ஆயுதத்தை தூக்குற மாதிரி இருக்குது. வந்து ஐயா சொல்றாங்க இல்லையா, தமிழத்துக்கு உண்டான நிதியை ரிலீஸ் பண்ணுங்க, அந்த கோரிக்கையை வைக்கத்தான் பிரதமர் அவங்களை சந்திச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. சொல்றது அப்படின்னா சொல்லுவான். வந்து இது சொல்லக்கூடிய வெளியில வந்து உண்மையே சொல்லுவாங்களா சொல்லுங்க? அவர் சந்திக்கிறார்கள், சந்திக்கின்ற போது யாருமே உண்மையே சொல்லவே மாட்டாங்க. ஆனா உண்மையை சொன்னோம்னா பிரச்சனை வெளியில வரும். ஐயா அவரோட நேரத்தை அதாவது பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் அந்த கட்சியில இருந்து வந்தவன். ஆனா நான் இருந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை வாஜ்பாய்ங்கிற ஒரு ஆளுமை, அன்றைக்கு RSSஐ வழிநடத்திய ஒரு ஆளுமை, இவையெல்லாம் இருந்த காலம். அத்வானி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மீனாட்சி நாயுடு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்ட ஒரு அத்வானி எங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடிஜி எங்க, திங்க் பண்ணி பாருங்க. மக்கள் மனதுல நின்றவர். இன்றைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணு இருக்கு, இந்திய அளவுல இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து யார் காரணம்? அத்வானி தான் காரணம். வாஜ்பாய் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் அத்வானி தான். அவருடைய ரத யாத்திரை தான் இந்தியா பாரதிய ஜனதாவை அகில இந்திய அளவுல எடுத்துட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜனசங்கோட தான் ஜனதாவோட தான் கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு இந்த கட்சியை பலப்படுத்தினாரு. கடைசியில அவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய பிரதமரையே தட்டி பதிச்சுட்டு வந்தாரு. அது பண்ணது அன்றைக்கு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பிரதமர் இப்போ மோடி அவருக்கு தான் எனக்கு சிக்கலா இருக்காரு. வேற ஒரு பிரதமர், நான் மோடி பிரதமர் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா என் தாய் கழகத்துக்கு நான் போயிருவோமா போல நீங்க இல்ல 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 இல்ல. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மோடிங்கிற ஒரு மனுஷன் வந்து மோடி மஸ்தான் வேலை பார்க்க கூடாது, ஒரு பிரதமர் வேலை பார்க்கணும். இல்ல இல்ல பிரதமர் இல்ல இல்ல சார். அண்ணன் சொல்லி எப்படின்னா யோக்கியா வரான் செம்படுத்து உள்ள மாதிரி இருக்குது. அதிமுக கட்சி ஆரம்ப நிலையில கலைஞர் லிஸ்ட்ல இல்லாதானே இருந்தாரு. 29 லிஸ்ட் 19 லிஸ்ட். இன்னைக்கு வந்து நாட்டு மருந்து கடை வறுமை வித்தியாசத்துல தாத்தா அப்பா புள்ள பிள்ளைக்கு புள்ள மாதிரி இந்த வாரிய வந்து சொல்ல போனா பார்க்கலாம். அதே மாதிரி கலைஞர், ஸ்டாலின், இன்பநிதி, உதயநிதி, என்னங்க அப்ப தமிழ்நாட்டுடைய அந்த கட்சிக்கு தியாகம் பண்ண ஒருத்தருமே இல்லையா? நீங்க தான் கோபாலபுரத்தினுடைய கோமான்களாக நீங்க தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா? அந்த கட்சியில வேற யாரும் இல்லையா? எல்லாமே போலிகள். இவர்கள் பிஜேபி மீது தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். காரணம் என்றால் 2 கட்சியிலும் அங்கு ஜெயலலிதா இல்லை, இங்கு கலைஞர் இல்லை. இவர்கள் ஆளுநரையும் திட்ட வேண்டும், அண்ணாமலையும் திட்ட வேண்டும், பிரதமரையும் திட்ட வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் திட்டினால்தான் தமிழகத்தில் ஓட்டு வங்கி என்ற நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். அதற்காக ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் இவர்கள் மாலையாக போட்டு சுத்தல் இந்த அல்ல நெட்டல்ல. ராமனுக்கு ராமர் சிலைக்கு செருப்பு போட்டாங்க. அடியே மீனாட்சி உனக்கு மூக்குத்தி கல்லின்னு சொன்னாங்க. ஆமா சார், மக்கள் மத்தியில பொய்யாக சொல்லி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமான என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்வதில் சிலைத்தவர்கள் அல்ல. இதெல்லாம் அண்ணனுக்கு கோவம் வரும். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமன் எப்பவுமே ராமனுக்கு வழி விடக்கூடியவர் தான். ஆனா ராமன் போடுவதோ நாமம், ஆனால் திரு ராமன் அவர்கள் போடுவதோ குங்கும பொட்டு. ஆக இவர்களுக்குள்ளேயே அங்கே கருத்து வேறுபாடு நிறைய உண்டு. ராமத்துக்கும் விபூதிக்கும் குங்கும பொட்டுக்குமே வேறுபாடுகள் அதிகமாக உண்டு. ஆனால் மோடி என்பவர், அவர் மோடி மஸ்தான் என்று சொன்னதை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் அவர் அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம், அரசியல் ரவுடி என்று சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் ரவுடி இருமையா நான் பதிவு பண்றேன். தமிழகத்திலே ஒரு அரசியல் ரவுடி,
அவர் உள்கட்சியிலேயே ரவுடித்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியிலேயே உள்கட்சியிலேயே ரவுடித்தனம். ஏன் தனிநபர் விமர்சனம்? தனிநபர் விமர்சனம் என்றால் அரசியல் தனிநபரை ஒட்டி தான் சொல்றத பார்த்தா தனிநபரை ஒட்டி தான் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டுல திமுக காரங்கெல்லாம் கைத்தலம் நிறைகனி அப்பமாடவல் போரி கப்பிய கரிமோகன் அடிவேணி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு திமுக ஏங்க வீடு கல்லு கட்டினா போறேன் கவுன்சிலர் ஆளை பிடிச்சு கொள்றான் கடத்துறான் வந்து பின்னாலே ஏஸ்பர் வரான் ஈ வரான் வெற்றப்பட அதிகம் வரான் நில் கவனி புறப்படுற நிலைப்பட உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்க தேனாரும் நீங்கள் நலமா நீங்கள் சுகமா எல்லோருக்கும் மேல யாரை ஏமாத்துறீங்க? சோசியல் மீடியா எடுத்து பாருங்க சார். வந்து அதாவது நான் சொன்னதுல தவறு இல்லை. மோடி வந்து அதுல அவரு ஏங்க அவரு எனக்கு எதிராக பேசக்கூடியவர் என்னை எதிர்த்து தான் பேசுவாரு. நான் அவரை எதிர்த்து பேசணும், நான் பேசத்தான் செய்வேன். இது வந்து டிபேட் தானே போறீங்க, அதனால அது அப்படித்தான் இருக்கும். அவர் என்ன வேணாலும் பேசட்டும், அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை பற்றியோ திராவிட மாடலை பற்றியோ குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இனி யாரும் பிறக்க முடியாது, இனி பிறந்திருக்கவும் முடியாது. ஸோ அதை விட்டுடுங்க. ஆமா, அதை விட்டுடுங்க. இவரு சொன்னாரு அந்த அந்த காலம் இந்த காலம், எந்த காலமா இருந்தாலும் இருக்கட்டும். இந்த பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து நான் தெரிந்தவன், அறிந்தவன், பழகியவன். ஆனால் அவர் பிரதமராக வந்த பின்பு நான் அவரோடு தொடர்பு கொண்டது இல்லை. ஆனால் அந்த பிரதமர் வந்து செய்கின்ற செயல் பாராளுமன்றத்தில் நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கார்பெட் கம்பெனிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கார்பெட்டுகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 24,500 லட்சம் கோடிகள் வஜா பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி 155 லட்சம் கோடிகள் வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கு. இதுதான் வளர்ச்சி, இதுதான் இந்தியாவினுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை இவர் மறுக்க முடியுமா? 155,000 கோடி கடன் வாங்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது கார்பெட்டுக்காக 30% வரி குறைத்தது இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது 25,000 லட்சம் கோடியை வந்து வஜா பண்ணது இல்லை என்று சொல்ல முடியுமா? எதை இல்லை என்று சொல்ல முடியும்? வேலை வாய்ப்பு திட்டம் அதுக்காக அது 25 லட்சம் கோடியை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்தா ஒவ்வொரு மனுஷனும் அவனே சொந்த தொழில் பண்ணி பொழைச்சுக்குவானே. நீ கார்பெட் கம்பெனிக்கு நீ இவ்வளவு பணத்தை நீ வஜா பண்ணிருக்க, அதை ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ 10 லட்சம் கோடி 10,000 கோடி 10 லட்சம் 10 லட்சமா பிரிச்சு கொடுத்தா கூட அவ்வளவு பணம் வராது ஐயா, அவ்வளவு பணம் வராது. என்ன பண்றது? அதாவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு 11 லட்சம் கோடி கொடுத்துள்ளதுன்றது நேற்று தான் 2 நாளுக்கு முன்பு மத்திய அமைச்சர் எல்முருகன் அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் என்னென்ன நாங்கள் தந்துள்ளோம், நீங்கள் வெள்ளரிக்கை கொடுக்க தயாரா என்று கேட்டுறாங்க. மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் திமுக அரசு ஜெராக்ஸ் எடுத்து இதுதான் நகலாக எடுத்து கொடுக்குறாங்க மக்கள் மத்தியில. ராமன் பாருங்க, நாங்க நாள் எடுக்கிறோம், கத்திரிக்காய் எடுக்கிறோம். நான் வந்து டைரக்டா இருக்கேன், அது தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு, வீடு கட்டுற திட்டத்துக்கு நான் தான் டைரக்டர் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அந்த திட்டத்துல என்ன பண்றீங்க? 60% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, 40% நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு பேர் வந்து பிரதமர் ஆவாஸ் யோஜனா, பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு நீங்க பேரை வச்சுக்கிட்டா அப்ப 60% கொடுக்குற மாநில அரசு என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க நீங்க. அதே மாதிரி ரேஷன்ல நீங்க வந்து கொடுக்கறது மானியம் வெறும் 4 ரூபாய், நாங்க கொடுக்கறது 6 ரூபாய். ஆக மொத்தம் நாங்க எங்க லேபில ஒட்டாம உங்க லேபில ஒட்டுவோம். அண்ணன் சொல்றதை பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டுல வந்து தனி இந்தியாவில இல்ல, தனியா உக்ரைன் மாதிரி தனியா ஒரு மனசுல இப்ப கொஞ்ச நாளாவே திமுகவுடைய பிரச்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கனிமொழி மாதிரி சொல்றாரு, பிரதமர் அவர்கள் உலக நாடுகளும் சொல்லலாம், தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டுமானால் எங்களுடைய உத்தரவு இல்லாமல் வர முடியாது அவங்க ஒரு தட்டன் பண்றாங்க. ராசா என்ன சொல்றாரு, இது ஒன்றியம் சொல்றாங்களே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. சார் இது திராவிட கட்சியினுடைய ஒரு இது திராவிட 10 லட்சம் கோடி எப்படி சார் பண்ணாரு, ரிலீஸ் பண்ணாரு முந்தா நாள். போன 10 நாளைக்கு முன்னாடி ஊபியில போய் 10 லட்சம் கோடியை வந்து மாநில வளர்ச்சியுடைய நிலைப்பாடு கருதி தான் அவங்க பண்றாங்க. சரிங்க சார், ஒரு விஷயம், ஒரு சிம்பிளான கேள்வி. நம்ம கிட்ட வாங்கக்கூடிய வரி பணத்துல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடியது வெறும் 28 பைசா தான் ரிட்டர்ன் வருது. ஆனா அதே இது வந்து ஊபிக்கு வந்து 40 பைசா போகுது. அது மட்டும் எப்படி சார்? மாநிலங்களுடைய வளர்ச்சி தன்மையை பொறுத்து அந்த நிதிகளை ஒதுக்குறாங்க. அதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் உதவி பண்ணல. நீங்க எவ்வளவு சொல்றீங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல முறை வெளிநாடு போறாரு, அப்புறம் தொழில் ஈட்டுநர்களுடைய மாநாடு நடத்துறாரு.
இங்கேயும் போறாங்க, லண்டன் போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க. என்ன போலையா சார் ஒரு விஷயம் சார், பலமுறை பிரதமர் போறது போகல. நாட்டுக்காக கொண்டு வராரு. ஆனா இங்க இருந்து போறவர்கள் இங்க உள்ள கருப்பு பணத்தை எடுத்து அங்க உள்ள சார், கவர்மெண்ட்ட இது சொல்லி நீங்க அங்க ஒண்ணு தவறு. எடுத்து போட்டு இது இது பண்றாங்க தவறு. சார். மிஸ்டர் இல்லை ராமன், இது ரொம்ப சார், தவறு. இல்லை பொய்யான என்று தகவலை இந்த அரசு பரப்பாதீங்க. பொய்யான தகவலை பரப்புறீங்க. இல்ல சார். பொய்யான தகவலை பரப்பாதீங்க. எதுங்க? எதுங்க? ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு புகைப்படத்தை வெளிப்படுத்தினாரு. ம். பிளைட்ல வந்து அம்பானி அதாவது அதானி கூட பிளைட்ல சென்றிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர். என்ன தப்பு இருக்குது? ஆ. என்ன தப்பு இருக்குது? அவரு விதேசி சிந்தனையாளர் கிடையாது, சுதேசி சிந்தனையாளர் தானே. ம். ஆனா இங்க இருக்க பாரு அங்க லூலு மால்ல ஒப்பந்தம் போட்டு கொண்டு வரலையா பிரதமர் அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் பாக்குறீங்க, நம்மளோட முதல்வருக்கு ஒரு கண்ணோட்டம் பாக்குறீங்க. சார்? ஒரு இந்தியாவுன்னு வரும்போதும் மாநிலத்துக்கு சில வரையறுக்கப்பட்ட செட்டப் இருக்குது. அந்த செட்டப் பண்ண மாதிரி தான் நடக்க முடியும். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்தியாவில் அதாவது நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எழுதாத பக்கம் எதுக்கு வாசிக்கிறீங்க? நீட்டு நான் பண்ணேன், அப்ப நீங்க மக்கள் மத்தியில ஓட்டு வாங்குறதுக்காக பண்டலா எடுத்து கொடுத்து அங்க கொண்டு வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதாவது தமிழக அரசு மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்க வேண்டும், அதே போல சிறுபான்மை மக்களை வாக்குகளை வாங்க வேண்டும்காக பெரும்பான்மை மக்களுடைய மத துவம்சம் செய்வதிலும் நாத்திக சிந்தனையை கட்டவிழ்த்து விடுவதிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்பிரைசஸ் தான் ஜெயிக்கிறது தவிர்த்து மக்களுக்காகவோ ஆன்மீக சிந்தனை வளர்க்காகவோ பக்தர்களுக்காக கிடையாது. நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அலுவலகங்கள் இருக்கிற இணையான அதிகாரியை கண்டு பாருங்க, எல்லாம் சொல்லல தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் போய் இன்னொரு மத பங்கன் அலுவலியா சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? வந்து எப்படிங்க சொல்லலாம்? வந்து கேட்டா இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்லணும், அப்ப என்ன அர்த்தம்? சரி, அண்ணன் சொல்றாரு மதசார்பற்ற சொல்றாரு. மதசார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய அரசியலை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஏன் பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைகளை ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? விடுமுறை நாட்களாம் அவருடைய நடத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சியில கூட விடுமுறை நாட்களை முன்னிட்டு இன்னைக்கு இது நிகழ்ச்சி நடக்கணும். அப்ப யார்கிட்ட காது குத்துறீங்க? நீங்க கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சு போச்சு. இன்னைக்கு பொறுத்தவரையும் அண்ணாமலை அவர்களும் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார்கள். திராவிடத்தை வீழ்த்துவது என்பதே பாஜகவின் லட்சியம். அதற்காக இளைஞர்களும் மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் வருகையின் போது கூட மறைந்த தலைவர்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுறதை நம்ம பாக்குறோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் சரி, எம்ஜிஆர் அவர்களையும் சரி. ஆனா இங்க வந்து தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் மீது கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு இல்லையா? அதாவது முரணால இருக்கு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க வந்து பிரதமர் என்ன சொல்றாரு பிரச்சாரத்துல? தமிழகத்தில் நாங்கள் எம்ஜிஆர் போன்று ஆட்சி வழங்குவோம், ஜெயலலிதா போன்று ஆட்சி வழங்குவோம் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு காமராஜரை சொல்றோம், கக்கனை சொல்றோம், ராஜாஜியை சொல்றோம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை சொல்றோம். எங்கேயாவது தமிழ்நாட்டுல நாங்கள் கலைஞர் போல் ஆட்சி வரும்னு திமுகக்களே சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல் தலைவர்கள் ஓமை காப்பியாக சொல்லுகின்ற போது தமிழக மக்களை வாக்குகளை வாங்கும் போது அதனுடைய நிலைப்பாடை முன்னோர் தலைவர்கள் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை சொல்லும் போது காரணம் என்னென்றால் எம்ஜிஆர் அவர்கள் பல பிரச்சாரங்களிலும் பல திட்டப்பணிகளிலும் அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுன்னு சொன்னாங்க, அது வெளியிட்டாரா? அதாவது அதுல தான் பிரச்சனையே உருவானது. அவர் என்ன சொன்னாரு? திமுக ஃபைல் வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப நிருபர் கேட்கிறாங்க, இப்ப பிஜேபியோட பார்வை இரண்டு கட்சியுமே ஊழல் கட்சிகள் தானே? ஆமா. அப்போ இப்ப எப்படி பேச முடியும் அவரால? பிரதமர் அவர்கள் வந்து போல்து பேசுறாரு. சாரி, அவர்கள் சொன்ன தப்புல ஒரு மாடல் முன் உதாரணம். அண்ணா அப்படி கிடையாது. ஜெயலலிதா போட்டு நாங்க நிர்வாகம் தருவோம், எம்ஜிஆர் போட்டு நிர்வாகம் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஊழல் தருவோம் சொன்னா கருத்துக்களை மட்டும் தான் எடுக்கிறோம் தவிர்த்து ஒரு மீனை வாங்குறோம், ஒரு மட்டன் வாங்குறோம், நம்ம சாப்பிடும்போது என்ன பண்றோம்? எலும்பை கிலோ போட்டு தான் இறச்சி சாப்பிடுறோம். ஆமா சார். அப்ப வந்து கலைஞர் பாட்டு என்ன அவருடைய தொண்டு தொட்டே சார் வீரநாம் புகழ், வீரநாம் புகழ் சார், சர்க்காரியா புகழ் சார், சர்க்காரியா புகழ். என்ன சொல்லுங்க? பூச்சி மருந்துங்க. இந்திரா காந்தி பிரதமரா இருக்காங்க சார். இந்திரா காந்தி வழங்கப்பட்டதா சார்? தண்டனை வழங்கப்பட்டதா? நீங்க தப்பி சிபிஐக்கே நீங்க அல்வா கொடுத்து போடுவீங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தல இருக்கு சார். இங்க பாருங்க, வீராணாம் ஊழலில் என்னாச்சு? பூச்சி மருந்து ஊழல் என்னாச்சு? இதெல்லாம் 20 சர்க்காரி கமிஷன் என்னாச்சு? அது இதுல இருந்து நீங்க தப்பி கொடுக்க மக்களை எக்ஸப்ட் செந்தில் பாலாஜி தவிர ஏதாவது ஒரு வழக்கு போட்டுருக்கா சார் உங்களோட பவரை பயன்படுத்தி? டிஎம்கே ஃபைல்ஸ் இத்தனை ஃபைல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வழக்கு காட்டுங்க உங்களுடைய பவரை பயன்படுத்தி. நீங்க சொல்றதெல்லாம் பாத்து என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல அரசு இந்த ஆட்சி புத்தன் போலியும் காந்தி நீங்க சொல்றது சார். எல்லா துறையும் எடுத்து பாருங்க சார். அத்தனை துறையும் நிர்வாக சீர்கேடு ஊழலிலே சார். ஒரு விஷயம் சார், நீங்க இன்னைக்கு ஈடு ஐடி எதுக்கு வருது? மடியில கணவர்களுக்கு தான் தொடுது.
இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்தா ஏடிஎம்கே மேல ஊழல் குற்றச்சாட்டு பண்ணுவாங்க. திமுக ஆட்சி வந்து இப்படிதான் மாறி மாறி பண்ணுவாங்க. ஆனால் முதல் முறையாக திமுக ஆட்சியிலே திமுக மந்திரி பதவி இழந்து இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்க, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி ஊழலுக்கான ஆட்சி, இது மக்கள் விரோத ஆட்சி, தீய சக்திகளுக்கு துணையாக சென்று இந்துத்துவ தன்மையையும் புனிதத்தையும் கெடுக்கக்கூடிய நிலையில் இந்த திமுக ஆட்சி உள்ளது. தவிர்த்து இதுக்கு ஓட்டு நீங்க பாருங்க எப்படியாவது ஜெயிக்கணும் பாக்குறாங்க. இவங்க ஜெயிக்கவே முடியாது சார். திமுகவுடைய RS பாரதி அவர்கள் கடுமையான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. புதுச்சேரி அரசை பார்த்து உலகமே காரி உமிழ்கிறது. அதாவது பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில இவ்வளவு கடுமையான ஒரு பாலியல் துன்புறுத்தல் பட்டு ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமா பேசியிருக்காரு. எதுக்கு வந்து இது பாஜகன்னு சொல்லி அதை கார்னர் பண்ணணும்? எல்லா மாநிலங்களும் நடக்குது, அதுக்கு உண்டான என்ன வழிகள்? பாஜகல வரிசையா அந்த சிறு குழந்தைகளையும் பெண்களையும் புணர்ச்சி செய்து கொலை செய்வதுங்கிறது சர்வ சாதாரணமா இருக்கு. ஒரு வழக்கு இல்ல, இரு வழக்கு இல்ல, ஏறக்குறைய மிக வெளியில் வராத வழக்கு பல இருந்தா கூட ஒரு 5 வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு. சரியா? இதே மாதிரி சிறுமியை கொலை பண்ணி ஒரு 6 வயது 8 வயது குழந்தைய புணர்வு பண்ணி பண்ணா, ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கற்பழிப்பு பண்ணா. ஆமா, அதுக்கப்புறம் இந்த பானுங்கிற அந்த பொண்ணை இது பண்ணி நீதிமன்றமே விகேஎஸ் பானு கேஸ்ல மறுபடியும் அவங்கள சரண்டர் ஆக சொன்னாங்க. இது மாதிரி பல்வேறு வழக்குகள்லாம் இருக்குது. ஆனா அதுல வந்து அவரு ராமன் ஒரு எனக்கு தெரியும் அவரு எப்படிப்பட்டவர்னு, அவரை பத்தி நான் தவறா சொல்ல முயலாது. ஏன்னா அவரு பிஜேபியினுடைய இதுலதான் 38 நாடாளுமன்றத்துல ஒரு தொண்டரும் தான் போலீசார வந்து கொலை வழக்கு பதியப்பட்டு பெண்டிங்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 38 அமைச்சர்கள் இருக்காங்க. சரியா? 67 எம்பிக்கள் வந்து வழக்கு அவங்க பேர்லயும் கொலை வழக்கும் கொள்ளை வழக்கும் நிலுவையில இருக்கு. சரியா? இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில வந்தா இவங்களெல்லாம், அதாவது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 100 நபர்கள் வந்து இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில திமுகவுல கரண்ட்ல இருக்க மந்திரிக்கு மேலே ஆபாச படங்கள் வெளியே வந்ததா இல்லையா? இங்க பாருங்க, சொல்லுங்க. எந்த மந்திரி மேல மந்திரி கொலை வழக்கு யார் மேல இருக்கு? கொலை வழக்கு யார் மேல இருக்கு? எங்க பேசுறீங்க சார்? பயமுறுத்தி விளையாட மாட்டீங்க சார். பயமுறுத்தி மக்களுக்கு உயிருக்கும் உடம்புக்கும் பயமுறுத்தி உள்ள கொலை வழக்கு யார் மேல இருக்கு? எப்படியே புகார் கொடுப்பா? பேசாதீங்க, எப்படி புகார் கொடுப்பா? பேசாதீங்க. கொலை வழக்கு இருக்கா? எவ்வளவு விஷயங்கள் சார் வந்து சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சு சார்? தமிழ்நாட்டுல வந்து தர்மபுரி அந்த பஸ் எரிப்பு மேட்டர் என்னாச்சு, பொள்ளாச்சி ஒரு விஷயம் பொள்ளாச்சியில கதற எத்தனோ இளம் பெண்களுக்கு பண்ணாங்க. அது யாரு எந்த ஆட்சியா இருந்தாலும் சார், எந்த ஆட்சியா? நீங்க பாண்டிச்சேரி சொல்றீங்க, அதே போல தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயம் நடந்தது. விழுப்புரத்துல ரவிக்குமார் யாரு? பிஜேபி கேண்டிடேட். இதே எச் ராஜாவுக்கு விருந்து அன்னைக்கு. புரிஞ்சுக்கோங்க, என்னமோ புத்தர்கள் மாதிரி பேசுறீங்க. தமிழ்நாட்டுல ஒரு 5 ஆண்டு கால இடத்துல ஏற்பட்ட பாலியல் கொடுமைகளையும் பாலியல் பிரச்சனையும் பாத்தீங்களா? எவ்வளவு அரசியல் வியப்புடைய பிள்ளைகள் பண்றாங்க, எவ்வளவு அட்டுலம் பண்றாங்க. சமீபத்தில் ஒரு எம்பியுடைய மகனை பாத்தீங்களா, பெண்களோட உல்லாசம் பண்ணி வண்டியை கமுத்திட்டு போட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் சொன்னா ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா? ஐயா இப்ப என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் இந்த மாதிரியான குற்ற பின்னணிகளோட இருக்காங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்ல, மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் ஏறக்குறைய 40-50% விழுக்காடு உள்ள நிர்வாகிகள் இங்க தமிழ்நாடு மாநிலத்துல இருக்கவங்க எல்லாம் குற்ற பின்னணி உள்ளவங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா ராமனால? நீங்க புனிதரா இருந்தா 10,000 எல்லாம் இருக்கணும் சார். திமுக பொறுத்தவரை ஒண்ணுமே இல்லையா சார்? ஒவ்வொரு கவுன்சில் எல்லாம் பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கறாங்க சார். வந்து நீங்க தமிழ்நாடு இது ஒரு கணக்கு. ஆமா சார், பயந்து அடிப்பீங்க, ஆளை கடத்தி வெளியே தூக்கி போடுவீங்க. எதுக்கு வம்பு தேவையில்லாம வம்பு உள்ள கஞ்சை குடிச்சிட்டு வீட்டுல கிடப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில எவ்வளவு அட்டூழி நடக்குது தெரியுமா சார்? வந்து சென்னையில அட்டூழி நடந்த கட்டளை ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது வழக்கு பதியப்பட்டிருக்கா? உங்களுக்கு கோவம் வருது சார். வழக்கு பதியப்பட்டிருக்கா சொன்னா கோவம். வழக்கு பதியப்பட்டிருக்கா? ஆளுங்கட்சி நிலைப்பாடு நீங்க கவர்மெண்ட் போறீங்க, அப்ப திரும்ப எங்க மேல போய் வழக்கு நீதிமன்றமே வந்து குஜராத் அரசை கண்டிச்சதை நம்ம பாக்குறோம்ல சார். சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க சார், வார்த்தை சார். யாரும் ஒரு விஷயங்க, இந்த சம்பவம் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியா பாஜக அப்படின்ற, அது எங்க அவங்க கட்சிக்குள்ளே இல்ல, அப்படி வெளியில பாதுகாப்பு இருக்கு. என்னங்க பேசுறீங்க? திமுகல வேண்டாம் சார். திமுகல வந்து இன்னைக்கு
சார் நிறைய விஷயம் சார். திமுக இன்னைக்கு என்ன நீங்க சொல்றீங்க? ஏன்னா திமுக புனிதர்களா சொல்லுங்க. பொது வாழ்க்கையில வரக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எத்தனை பேர் தூய்மையாக இருக்கிறாங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார் பண்ணுவாங்களா? இல்ல ஆமா, சொல்லுங்க. நீங்க சொல்லுவேன் பொய் வழக்கப்பட்டு உள்ள தள்ளுவீங்க. அதுக்காக நீங்க ரெடியா இருக்கிறீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துல உங்க மேல வழக்கு வராது சார். நான் பாத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க. ஐயா, எதுக்கு தேவையில்லாம வேண்டாங்க. அதுதான் அந்த உண்மையை சப்ஜெக்ட் பேசுங்க. அங்க வேற காலங்க அவரு என்ன தூக்கி உள்ள போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வேண்டாம் அந்த சப்ஜெக்ட் எதுக்கு? அதுல திமுக நான் சொல்ல எந்த அதாவது பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுக எந்த கட்சியாலும் தூய்மையாக இருக்கிறாங்களா? பொதுவா நம்ம சொல்லலாம் எல்லாருக்குள்ளயும். ஆனா இப்ப நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு நீதிமன்றமே அரச கண்டிக்குங்கிற வகையில பாரதிய ஜனதாவை குட்டுது அப்படின்னா பாரதிய ஜனதா அதுக்குண்டான அடைக்கலத்தை கொடுக்குது, அதுக்குண்டான ஸ்பேஸ கொடுக்குதுன்னு தானே ஐயா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ 2000 கோடி ரூபாய்க்கு போதையில பிடிச்சாங்க இல்லையா? அந்த போதையில பண்ண நபர் ஒரு லாட்ஜ் திறந்துருக்காரு சென்னையில. அந்த லாட்ஜில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அதுல எத்தனை அமைச்சர்கள் இங்க இருக்கு தெரியுமா? எத்தனை உயர் அதிகாரிகள் இங்க இருக்கு தெரியுமா? போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுவேன் சார். ஜஃபர் ஜாதிக்குடைய வரலாறு எப்படி பண்ணாரு, என்ன பண்ணாரு சார். நான் சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாருங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள 3 ஆண்டு காலத்துல இந்த திமுக ஆட்சியில போதைப் பொருளுடைய உச்சக்கட்டம் சர்வதேச போதை கடத்தல்வாதிகளும் பயங்கரவாதிகளும் வேற அல்ல. இந்த 2 பேருமே முகத்துல 1,30,000 கோடிக்கான அந்த போதைப் பொருள் எடுத்திருக்காங்க சார். 32,000 சுகர் பிடிச்சாங்களே முழுவதும் இப்ப பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பிடிச்சிட்டா இருக்கிறாங்க. பிடிக்காம கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார். ஆமா சார், அந்த ஜவர் ஜாதிக்கு டெல்லியில பிடிச்செல்லாம் மாட்டினாரு. தமிழ்நாட்டை பிடிச்சா அந்த அது போதைப் பொருள் எல்லாம் பால் பவுடர்னு மாறி இருக்கும். அல்ல உரம் தயாரிக்கிற விவசாயத்துக்குள்ள உரம் மருந்து சொல்லி இப்படி ஏமாத்துவாங்க சார். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நீங்க கடந்த 3 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், அமைச்சர் சார்பை சார்ந்த IAS அதிகாரிகளுடைய சொத்துப்பட்டு எடுத்து பாக்குறாரா? அத்தனையும் பணம் சார். மக்கள் திடீர்னு குபேரன் எப்படி சார் ஆக முடியும்? நீங்க திடீர்னு குபேரான சென்னையில என்னென்ன நடந்தது? அவர் மந்திரி இல்லையே. தொழில் பண்றாங்க சார். அவர் மந்திரி இல்லையே. எப்படி மந்திரி இல்லையே. திமுக கட்சியில பாருங்க, இங்க பாருங்க. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திவான்களா மைசூர் மகாராஜா கணக்கு இருந்தாங்களா? எல்லாம் ஆளுங்கட்சியோட பவராட்சி ஊர் எடுத்து உலையில் போட்டவர்கள் எப்படி பேசினா பாருங்க. ராமன், ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா நீங்களாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம அமித்ஷாவுடைய பையன் இருக்கார் இல்லையா? இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் தயாராகக்கூடிய அத்தனை ஆயில் இருக்கு இல்லையா, உணவுப் பொருள் ஆயில், அது எல்லாமே ஹோல் டீலர் வெளிநாட்டுல இருந்து தருவிக்கிறது அவரு பையன். அதாவது அவர் மூலியமா தான் இங்க சப்ளை ஆகுது. சரிங்களா சார்? அம்பானியா அதானியா சொல்லி ஜெயசவன் ஜாக்கிறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அம்பானி இதே திமுக சொல்ல வந்தா. ஆமா சார், அம்பானியா சொன்னீங்க, அமித்ஷா சொன்னீங்க, இப்ப ஜெயசவன் சொல்றீங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பேசுதான் செய்வீர்கள். நீங்க தமிழ்நாட்டுல சார் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தமிழ்நாட்டை வெறும் 2,500 ரூபாய் வருமானம். வானம் பார்த்த பூமி கூட இல்ல சார். வானம் பார்த்த பூமியை கூட ஏமாற்றி வைக்கிறாங்க சார். வானம் பார்த்த பூமியை கூட அந்த காலத்துல சொல்றீங்க. ஆமா, இது என்னங்க ஏங்க குற்றம் பார்த்தால் குற்றம் பகை சார். அதனால திமுக அரசு மக்களை ஏமாற்றக்கூடிய வாய் சொல்லில் வீரநடி என்ற நிலைப்படம் இருக்கின்றது. மக்களை ஒவ்வொரு நாடும் புது புது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற மாதிரி ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஓட்டு வங்கி உருவாக்கி விடுகிறார்கள். மக்கள் இவளை நம்ப மாட்டார்கள். ஆகவே அண்ணன் என்னதான் திமுக நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்கினாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒருபோதும் மக்கள் உறுதுணையாக வர மாட்டார்கள். தேசம் முழுவதும், தமிழகம் முழுவதும் மீண்டும் தாமரையை மலர வேண்டும் என்பதை நினைத்து விட்டார்கள். திராவிடம் வீழ்ந்து போகக்கூடிய மனநிலை உள்ளது. அதனால பிரதமர் சொல்லிக்கிட்டார், நாங்கள் 2024 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுக என்ற கட்சியே இருக்கான்னு சொல்றாரு. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நிறைவான பார்வை ஐயா. அதாவது ராமன் யோக்கியமா இருந்தா மட்டும் பத்தாது. சரியா? அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஓக்கியமா இருக்கணும். அவருக்கே தெரியும், பக்கமா ஆருத்ரா கோல்டுல அத்தனை வயலும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இங்க கட்சியில இருந்தவங்க பூரா ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது அங்க இருந்த பிரதமர் சொல்றாரு, இந்த குடும்ப ஆட்சியை காணாம பிரதமர் அவரு அடுத்த முறை பிரதமரை வந்தா அப்புறம் பாத்துக்கோ. இங்க பாரு, ஒரு விஷயம் பாத்துக்கோ, இதோட முடிஞ்சு போச்சு. வரமாட்டார், அவரு பிரதமராக வரமாட்டார். அப்படியே தப்பி தவறி கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சா அவர் மோடி அல்ல பிரதமர், வேற ஒரு நபர் எவரோ ஒருவர் பிரதமராக இந்த நாட்டுக்கு வருவார். அவ்வளவுதான். இருவரை கருத்துக்களை ரொம்ப நன்றி.